சைல்டை ரைஸ் பண்ணுறதுன்னு பேசுவாங்க. இப்போ வளர்க்குறது, பிள்ளை வளர்க்குறது அப்படின்வாங்க. வளர்க்குறதுன்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நல்ல சோறு போட்டு பால் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து சீஸ் கொடுத்து நல்லா பழங்கள்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல சட்டை கொடுத்து துணி கொடுத்து நல்ல பள்ளிக்கூடம் கொடுத்து வளர்க்குறதுன்னு நல்லா கொழுகுன்னு வளருவான். நல்லா அதெல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா வருவான். அதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அது மாட்டை வளர்க்குற மாதிரி ஆட்டை வளர்க்குற மாதிரி அது பேசிக்காக வெறும் அதுதான் பண்ணுறீங்கன்னா, மாட்டுக்காரன் அதுதான் பண்ணுறான். மாடை வச்சுக்கிட்டு நல்லா வயிறு நிறைய தீனி போடுறான். ஏன்னா ஒரு நாள் அறுத்து தின்ன போகிறான். அது அதுலேருந்து பாலை கறக்க போகிறான். அதனால போட்டுட்ருக்குறான் ஒழிய அது வளர்க்குறது வேறங்க. மாடு வளர்க்குறது வேறு, ஆடு வளர்க்குறது வேறு, கோழி வளர்க்குறது வேறு, அதெல்லாம் வேறு. பிள்ளை வளர்க்குறதுங்கிறது வேறு. பிள்ளையை போதித்து நடத்த சொல்லியிருக்குது. பிள்ளைய வெறும் சோறு போட்டால் போதாது, நல்ல சட்டையை கொடுத்தா போதாது, பள்ளிக்கூடம் கொடுத்தா போதாது, பிள்ளைக்கு டீச் பண்ணி நடத்துன்னு சொல்லியிருக்குது. டீச்சிங் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து அதை நடத்து அப்படின்னு சொல்லி கொடுத்து நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பிள்ளைகள் பாருங்கள் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. வளர வளர அந்த பாவம் வெளியே வருது, பாவ சுவாபம் வெளியே வருது. எல்லா பிள்ளைகளுமே கொஞ்சம் வளர்ந்த உடனே தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் எதையும் நாடி அதையும் எதையும் விரும்பி அதன் பின்னால் போகிறது. அது அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாவத்தினுடைய ஈர்ப்பு அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நல்லா இதில் ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் சோதித்து இழுக்கப்படலாம். அப்படி இப்படி சில தவறான டிசைனில் அப்பப்போ போகலாம், கொஞ்சம் வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முதிர் வயதானதும் அதை விட்டு விலக மாட்டான்னு சொல்லியிருக்குது அதே வசனம். முதிர் வயதான சாகிற வரைக்கும் அதை விட்டு விலக மாட்டான். எதை விட்டு? நீங்கள் போதித்ததை விட்டு விலகவே மாட்டான். அவன் கெட்டு போயிருக்கும்போது கூட அவனுக்கு இதுதான் ஞாபகம் வரும். கோயில் ஞாபகம் வரும், பைபிள் ஞாபகம் வரும், ஜபம் ஞாபகம் வரும், வேத வசனத்தின் சத்தியங்கள் ஞாபகம் வரும், கர்த்தர் தன்னை நேசிக்கிறார்ன்றது ஞாபகம் வரும், கர்த்தர் எவ்வளோ பெரிய நன்மைகளை செஞ்சுருக்கிறார்ன்றது ஞாபகம் வரும், கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக திரும்புவான். அவன் எவ்வளோ விலகி போனாலும் திரும்ப வருவான். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, முதிர் வயதானாலும் அதை விட்டு விலக மாட்டான். அதை வளர்க்கும்போதே அதை போட்டுட்டா, அது விதை மாதிரி பாருங்கள், அது போட்டுட்டா கண்டிப்பாக அதனுடைய கனிகளை நாம் பார்க்கலாம். முதிர் வயதானாலும் அதை விட்டு விலக மாட்டான். எவ்வளோ பெரிய தப்பு நடக்குது பாருங்கள் சில இடங்களில்.